பஸ் ஆரம்பிச்சதுலேருந்து சம்மந்தம் இல்லாதவங்கலாம் வந்து இந்த நிகழ்ச்சி நல்லா இல்லை, அபத்தமான நிகழ்ச்சி, கண்டத்துக்கெல்லாம் உள்ளே விட்டுட்டாங்க, அதுவாக்கும் இதுவாக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல சினிமா நடிகர்கள் உள்ள வர யோசிப்பாங்க. ஏன்னா எத்தனை பிக் பாஸ்ல என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு இப்படின்ற நேரத்தில் அவங்களுக்கு அபரிமிதமான கெட்ட பேர் வந்துடும். சக்தி தெரியுங்களா, பிக் பாஸ் முதல் சீசன்ல கலந்துகிட்ட பி வாசு சாரோட பையன் சக்தி இன்னைக்கு வரைக்கும் புலம்பிட்டு இருக்காப்ல. நான் பிக் பாஸ்குள்ள போகாமே இருந்திருக்கலாம், அந்த நிகழ்ச்சிக்குள்ள போனதே எனக்கு பெரிய சங்கடத்தை கொடுத்துருச்சு, என் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சக்தி இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காப்ல. அந்த அளவுக்கு உள்ள ஒரு நிகழ்ச்சி. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதில் எப்படி நடிகர்கள் கலந்துக்குவாங்க? ரெண்டாவது, நடிகர்கள் கலந்துக்கிட்டு அவங்களுக்கான சம்பளம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ சீப்பாக வந்து இந்த இளவட்ட பிள்ளைங்க இருக்குங்கல்ல, இளவட்டம்லாம் நம்ம சொல்ல முடியல, கெல்லடு கட்ட எல்லாம் அங்கே தான் உட்காந்துருக்கும். இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறோம்ல, இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டா பார்த்தீங்கன்னா எல்லா வயதுக்காரங்களும் தான் பார்க்குறாங்க. நம்ம ஏதாவது தெரியுமா, நம்மக்கிட்ட ஏதாவது டேட்டா இருக்கா, யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு? நம்மக்கிட்ட டேட்டா இல்லை. அதை டேட்டா எடுத்து சொல்கிறதுக்கும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் மக்களுக்கு கண்டிப்பாக சொல்லணுமா, அதெல்லாம் எவனுமே பேச மாட்டான். அப்படியே இந்த நுனிப்புள் மேய்கிற வேலையை தான் எல்லா பைபிளையும் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ டேட்டா இருந்தால் தான் நமக்கு தெரியும். நம்மளா கற்பனை பண்ணிக்கிற வேண்டியதான், ஸ்கூல் பசங்க தான் பார்க்குறாங்க, காலேஜ் பசங்க தான் பார்க்குறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே யாருக்கெல்லாம் அந்த அவகாட்சியும் அந்த சபலமும் இருக்குதோ எல்லாரும் எல்லாத்துலையும் சுற்றிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கஸ்தூரி அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இது ஒரு பண்பாட்டு சீரழிவு அப்படின்றாங்க. அந்த அம்மா ஒரு இப்படிதான் ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்து செய்தியாளர்கிட்ட பேசுனதை விடவா பண்பாட்டு சீரழிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். நம்மளும் தானே சேர்ந்து அந்த இதில் கும்மி கொட்டிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்து உட்காந்து பேசினா தான் பார்ப்பாங்கன்னு மட்டும் நமக்கும் தெரியுதானே செய்யுது. அதில் நம்ம பச்சையாக ஒரு போய் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் டிவியே கிடையாதுன்னு 2-3 தடவை சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் கேபிள் கனெக்ஷன் கிடையாதுன்னு சொன்னால் நல்ல மனுஷங்க, நாங்கள் தூர்தர்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பணம் கட்டி எதுவுமே நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்ல மனுஷங்க. டிவியே இல்லைன்னு பச்சையாக புழுகுறாங்க பார்த்தீங்களா, என்னத்த சொல்கிறது. அப்புறம் நம்ம என்னடா பிரவீன்காந்த் வந்திருக்காரு, ஒரே வாரத்தில் வெளியே வந்தனால கோச்சுக்கிட்டார் போல, பிக் பாஸ்க்கு எதிராக பேச போறான்னு பார்த்தா அவர் ஆதரவாக பேசுறாரு. நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், தவறுகள் செய்கிறோம், அப்போ வந்து மேலேருந்து ஒருத்தன் பார்த்துட்டு பண்ணுறான், அதுதான் இதில் பிக் பாஸ். நம்ம வாழ்க்கையில் ஏழையாக இருக்கும், பணக்காரங்களாக இருக்கும், அது அப்படியே உள்டாவாக மாறும், எல்லாம் மாறும். அது வந்து இந்த பிக் பாஸில் 2 வீடாக பிரிக்கிறாங்களா, அந்த சூழல். நம்ம எதனா தவறுகள் பண்ணும்போது அதை வந்து கண்டிக்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க, நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, வெளியே அனுப்புகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல படிப்பினை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு வந்து திரும்ப திரும்ப இந்த அரோரா பொண்ணை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு அசிங்கம் பிடிச்ச கழுது. அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. நீ உனக்கு வெளியில் வந்து நீயா ஒன்று அமைக்கி காட்டி நான் பலூன்னு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். கடைசியில் நான் அந்த பேரை மாற்றிக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீ இன்னொருத்தனோட செட்டு சேர்ந்துக்கிட்டு எவ்வளோ ஒரு பெண்ணுக்குரிய குணங்களே இல்லாமல், பெண்ணுக்குரிய குணங்கள்னா என்ன சொல்கிறது, சரி விட்டுருங்க அந்த வார்த்தை வேணாம். இவ்வளோ கேமரா பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, ப்ரைவசியாக ஒரு தனி அறையில் பேச வேண்டிய விஷயத்தை இங்கே வந்து பேசலாமா அப்படின்னு தெரியாத, இல்லை தெரிஞ்சும் என்ன ஆகிட போகுதுன்னு நினைக்கிற அந்த மாதிரி பொண்ணை உள்ளே விட்டு தப்பு தாங்க. பார்க்கலாம், ஓட்டு போடுறதுன்னு இருக்குல்ல, அவங்க எப்படியும் இதுக்கு வர்றாங்க, வெளியேற்றுற ப்ராசஸ்க்கு வர்றாங்க. மக்கள் ஓட்டு போடாமல் இருந்தாங்கன்னா அவங்க வெளியேற போகிறாங்க. மக்கள் கையில் தானே எல்லாமே இருக்குது. இந்த ஓட்டையை வந்து நீங்கள் தேர்தலோட கம்பேர் பண்ணிக்கலாம். மக்கள் எந்த அளவுக்கு ஓட்டு போடுற விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் இன்னொருத்தர் காவி ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு, இந்த காவி ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு எதுக்கு சோசியல் மீடியாவில் வந்து கண்ட தலைப்புலையும் பேசுறதுக்கு வராங்கன்னு தெரியல. அவங்கக்கிட்ட அந்த ஒரு பக்குவமின்மை தான் இந்த மாதிரி பண்ண வைக்குது. ஒன்று நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்து உட்காந்து பேசணும், இல்லாட்டி காவி ட்ரெஸ்ஸில் உட்காந்தா அதுக்குரிய ஆன்மீக விஷயங்களை மட்டுமே பற்றி பேசணும்.